ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எங்களோட ஒரு சின்ன தோட்டத்தை பார்க்கலாம் வாங்க. பெருசாக இருக்காது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் செடியெலாம் இருக்குது. வாங்க என்னென்ன செடி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வாழை மரம். அதில் ஒரே ஒரு தார் தான் இருக்குது. மற்ற வாழை மரமெல்லாம் லைட்டாக காய ஆரம்பிச்சிடுச்சு. இங்கே இருக்க பைப்பில் தான் தண்ணி போகும் எல்லா செடிக்கும். அந்த மாதிரி தான் அப்பா செட் பண்ணி வச்சுருக்காரு. சுக்கிட்டி கீரை இந்த நிலத்துலையே வச்சு அதிகமாக இருக்கிறது சுக்கிட்டி கீரை தான். அம்மா அது நிறைய இடத்துல போட்டு வச்சுருக்காங்க. அது போக கத்தாழை. எப்போ ஊருக்கு வந்தாலும் அம்மா கண்டிப்பாக சுக்கிட்டி கீரை எடுத்துகிட்டு வருவாங்க. கொய்யா மரத்தில் இப்போ தான் லைட்டாக குட்டி குட்டியாக காய் வர ஸ்டார்ட் ஆகிருக்கு. 3 மரம் மொத்தமாக இருக்குது. 3லேயுமே இப்போ தான் காய் வர ஆரம்பிச்சிருக்கு. அது போக இங்கே சக்கரவள்ளி கிழங்கும் மரவள்ளி கிழங்கும் அம்மா போட்டு வச்சுருந்தாங்க. கிழங்கு சீசன் முடிஞ்சிருச்சு போல். பெருசாக இதுலேயுமே கிழங்கு இல்லை. மரவள்ளி கிழங்கு செடியுமே பார்த்திங்கன்னா 2 தான் இருக்குது. அதுலேயும் கிழங்கு இருக்கா இல்லையான்னு இப்போ தெரியல. அதை எடுத்து பார்த்தா தான் தெரியும். அது போக துளசி செடி இருக்குது. துளசி செடியும் வெண்டைக்காய் செடியும் இங்கே நிறைய அம்மா வச்சுருக்காங்க. இதுலேயுமே இப்போ காய் வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னொரு செடியில் பார்த்த 2 வெண்டைக்காய் என்னமோ இருந்தது. நிறைய வெண்டைக்காய் சேர்ந்ததுன்னா அம்மா ஊருக்கு வர டைமில் காய் இருந்தால் அப்போ எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த வேலி ஃபுல்லாகவே சக்கரவள்ளி கிழங்கு அதோட கொடி தான் இருந்துச்சு. அப்போ பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ பச்சை மிளகாவுமே ஒரு 4-5 இடத்துல போட்டு வச்சுருக்காங்க. எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு காய் இருக்குது. இதில் செடி வைக்க ஆரம்பித்தது கொரோனா டைமில் தான். நானும் அப்பா அம்மா 3 பேரும் சேர்ந்து வச்சோம். கொரோனா டைமில் நான் வீட்டுக்கு வந்திருந்தேன். அப்போ சரி ஓகே செடி வைக்கலாம் அந்த நிலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு லெமன் செடி இருக்கும். அது இப்போ தான் ரொம்ப குட்டியாக இருக்குது. இன்னும் அது பெருசாக இன்னும் டைம் ஆகும். மாம்பழம் சாப்பிட்டு விதை இருந்ததுன்னு சொல்லிட்டு அதை போட்டு வச்சுருந்தோம் நாங்கள். அது ஓரளவுக்கு இப்போ பெருசாகவே வளர்ந்துருச்சு. அது இன்னும் மரமாகி காய் வரைக்கெல்லாம் இன்னும் வருஷமாகும். கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாமே அம்மா போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ எதுவுமே பெருசாக கவனிக்கிறது இல்லை. கனகாமரம் செடி டவுன்லலாம் அங்கே ஊர்லலாம் நான் இதை பார்க்குறது ரொம்ப ரேரு. பூ மார்க்கெட்டில் வேணால் கிடைக்கலாம், ஆனால் பெருசாக மற்ற இடத்துலலாம் விற்கிறது இல்லை. முருங்கை மரம் இருக்குது. எப்போ வரும்போது கீரையும் முருங்கைக்காயும் அம்மா கண்டிப்பாக மறக்காமல் எடுத்துகிட்டு வருவாங்க. எப்போல்லாம் ஊருக்கு வராங்களோ அப்போ என்ன காய் இருக்குது, பூ இருந்தாலும் சரி கீரை இருந்தாலும் சரி எல்லாமே எடுத்துகிட்டு வருவாங்க. அப்பாவும் நானும் இங்கே நிறைய உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அப்பா கூட. அப்பா போனதுக்கப்புறமா அம்மாவுமே பெருசாக இதிலலாம் எதுவுமே இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறது கிடையாது. குட்டி குட்டி பானை, வாட்டர் கேனு இந்த மாதிரிலாம் தண்ணி சேர்த்து வச்சுருப்பார் அப்பா. அப்போது ஸ்டார்டிங்கில் எடுத்துகிட்டு ஊற்றுறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எடுத்து வச்சுருப்பார். அதுக்கப்புறமா பைப் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. தண்ணி வந்தால் டைரெக்டாக இதுக்குள்ளேயே வந்துடுவோம். எப்போ ஊர்லேருந்து வந்தாலுமே ஒரு ஈவினிங் 5 மணிக்கு மேலே நானும் அப்பா அம்மா எல்லாம் இங்கே உட்காந்து ஏதாவது பேசிகிட்ருப்போம். அந்த டேஸ் எல்லாமே நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். திரும்பி வருமானு எனக்கு தெரியல. ஊருக்கு போகும்போது என்ன இருந்தாலும் அப்பா எனக்கு கொடுத்து அனுப்பிடுவார். கொடுத்து அனுப்பு இப்போ பிள்ளைக்கு அது கொடு இது கொடு அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாமே நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்பாவை. இதுதான் எங்களோட ஒரு குட்டி தோட்டம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.